දෙවියන් වහන්සේ ඔබෙන් ආරම්භ කළ දේ අවසන් කරයි. தேவன் உங்களில் துவக்கியதை அவர் முடிப்பார். தேவன் உங்களில் ஒன்றை துவக்கினால் அவர் அதை முடிப்பார். ஆமென். ආමේන්. ජීවිතේ යම්කිසි දෙයක් කරන්න ඕනේ, ජීවිතේ යම්කිසි ජයක් ලබන්න ඕනේ කියලා හිතන හැම කෙනාටම යම්කිසි පොරබැදීමක් එනවා. வாழ்க்கையில ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும், வாழ்க்கையிலே ஏதாவது ஒன்றை வெற்றிகரமாய் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே போராட்டம் வரும். මේ සේවය ලස්සන්ට කරන්න ඕනේ, සභාව වැඩි කරන්න ඕනේ, සෙනග වැඩි කරන්න ඕනේ, සභාව දියුණු කරන්න ඕනේ කියන මොතේ යම්කිසි පොරබැදීම එනවා. இந்த ஊழியத்தை அழகாய் செய்ய வேண்டும், சபையிலே ஜனங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும், ஊழியம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்திலே ஏதாவது ஒரு போராட்டம் வந்து යමක් කරන්න ඉතන මොතේ ප්‍රශ්නයක් එනවා. මම කවදාත් මැලෙවෙන්නේ නැහැ. ஒன்றை செய்யும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் என்றால் நான் ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை. මාව මැලෙවෙන්න තබන්න උඟා දෙනෙක් හිතයි. என்னை சோர்வடைய செய்ய பலர் நினைப்பார்கள். මම වැටෙයි කියලා උඟා දෙනෙක් බලයි. நான் விழுந்து விடுவேனோ என்று பலர் பார்ப்பார்கள். උඟා දෙනෙක් බලාපොරොත්තු වෙනවා මගේ ජීවිතේ වැටීම. பலர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சியை. මාව මලානිකටපත් වෙන්න, නැත්තම් මාව ගිල්ටි කරන්න, මාව පස්සට යන්න තබන උඟා දෙනෙක් බලාපොරොත්තු වෙනවා. என்னை சோர்வடைய செய்ய, என்னை பின்வாங்கிவிட, இல்லாவிட்டால் நான் பலவீனப்பட பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள். මේකම ඔබගේ ජීවිතේ තියෙන පුළුවන්. இதுவே உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கலாம். නමුත් ஆனாலும் ගණන් කතාවේ 23:20 என்னாகமம் 23:20 බලව ආශිර්වාද කරන්ට අන ලැබීමි. උන්වහන්සේ ආශිර්වාද කළසේක මට එය වෙනස් කරන්ට නොහැකේ. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. මට ආශිර්වාදය උන්වහන්සේ ආශිර්වාද අන කළ ඉවරයි. அவர் எனக்குரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு விட்டார். වෝල්ටර් ඔයා දිනු වෙයි. வால்டர் நீ முன்னேறுவாய், ඔයාගේ සභාව දිනු වෙයි. உன் சபை முன்னேறும், ඔයා සඵලත් நீ වෙයි. செழிப்பாய். ඒ වගේ ඔබටත් දෙවියන් වහන්සේ ඔබගේ නම කියලා උන්වහන්සේ අන්න කළ ඉවරයි. නුඹ දිනු වෙයන්. அதே போல உங்களுக்கு உங்கள் பேர் சொல்லி கட்டளையிட்டு விட்டார், நீ முன்னேறு. ඒක ඔබගේ ජීවිතේ bold, strong ඇටියට ලබා ගන්න. அதை உங்கள் வாழ்க்கையிலே மிக ஆணித்தரமாய் உங்களுக்கு என்றதை பெற்றுக்கொள்ளுங்கள். කවුද අන කළේ? யார் මේ கட்டளையிட்டது? ආස පොළව මවපු ජීවමාන දෙවියන් වහන්සේ. இந்த அண்ட சராசரங்களை படைத்த ஜீவனுள்ள தேவன். බලව ආශිර්වාද කරන්ට අන ලැබී. இதோ ஆசீர்வதிக்க நான் கட்டளை பெற்றேன், උන්වහන්සේ මාව ආශිර්වාද කළසේක. அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். උන්වහන්සේ මාව ආශිර්වාද කළසේක. அவர் என்னை මාව ஆசீர்வதிக்கிறார். දැන් උන්වහන්සේ ආශිර්වාද කරනවා. இப்பொழுது அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ඒක මම කවදත් අරවන්නේ. நான் அதை ஒரு நாளும் திருப்ப ඒක மாட்டேன், මට වෙනස් කරන්න බෑ. அதை என்னால் மாற்ற முடியாது. දෙවියන් වහන්සේ මාව ආශිර්වාද කරන එක தேவன் என்னை ஆசீர்வதிப்பதை මටම වෙනස් කරන්න බැරි නම් என்னாலேயே மாற்ற முடியாது. මෙතන ඉන්න අයට, இங்க இருக்கிறவர்களுக்கும் එළියේ ඉන්න අයට வெளியே இருப்பவருக்கும் කාටද පුළුවන් මගේ ආශිර්වාදය බාධා කරන්නට? யாருக்கு முடியும் எனக்குரிய ஆசீர்வாதத்தை தடுக்க? ඒක මගේ අතවතේ තියෙනවා. அது என் இருதயத்தில் ඒක இருக்கிறது. ඔබගේ අතවතේ තියෙනවද? அது உங்கள் இருதயத்தில் ඔබව இருக்கிறது. දෙවියන් ආශිර්වාද කළ ඉවරයි. உங்களை தேவன் ஆசீர்வதித்து விட்டார். එහෙනම් මේක කාටද පුළුවන් ගලවන්නට? அப்படி என்றால் இதை யாரால் பிடிக்க முடியும்? මේ අවුරුද්දේ ඔබ දියුණු වෙන එක උන්වහන්සේ ආශිර්වාද කළ ඉවරයි. இந்த வருஷம் நீங்கள் முன்னேறுவதை அவர் ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார். ඔබ මේ අවුරුද්දේ සඵල වෙයි. நீங்கள் இந்த வருஷம் මේ செழிப்பீர்கள். අවුරුද්ද ඔබගේ විවාහය සිදු වෙයි. இந்த வருஷம் உங்கள் திருமணம் මේ நடக்கும். අවුරුද්ද ඔබගේ නිවස අදායි. இந்த வருஷம் உங்கள் வீட்டை මේ கட்டுங்கள். අවුරුද්ද ඔබගේ සභාව දියුණු වෙයි. இந்த வருஷம் உங்கள் சபை முன்னேறும். මේ අවුරුද්ද ඔබගේ ආර්ථික ආශිර්වාද වෙයි. இந்த வருஷம் உங்கள் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும். මේක උන්වහන්සේ අන කරලා ඉවරයි. இதை அவர் கட்டளையிட்டு விட்டார். ඒක මට බෑ අරවන්න. அதை என்னால் முடியாது திருப்ப. එහෙනම් වෙන කාටද අරවන්න පුළුවන්ද? அப்படி என்றால் யாருக்கு தான் திருப்ப முடியும்? ඒක ඔබගේ මනසේ තියෙන්න அது ඕනේ. உங்கள் மனசில் இருக்கணும். ඔබ සමහර වෙලාවට හිතනවා நீங்க சில நேரம் මට நினைக்கிறீங்க ලැබෙන්න යන දේ, எனக்கு கிடைக்கவிருக்கிறது, මට ලැබෙන්න යන දේ எனக்கு கிடைக்கவிருப்பது මෙයා දැනගත්තා. இவர் அறிந்து கொண்டார். මට මොනාරි වෙයිද? இப்போ ஏதாவது நடக்குமா இருக்கு? එහෙම ඔබ හිතුවත් அப்படி நீங்க நினைச்சா මොනාරි වෙයි. ஏதாவது හැබැයි நடக்கும். ඔබ කියන්න ඕනේ ஆனா நீங்க சொல்லணும், දෙවියන් වහන්සේ දෙන්නේ දේ මටම
නතර කරන්න බෑ. தேவன் එනා වෙන කාටද නතර කරන්න ஆமென். පුළුවන්ද? தேவன் கொடுப்பது என்னாலேயே நிறுத்த முடியாவிட்டால் வேறு யாருக்கு தான் நிறுத்த முடியும்? ඔබට හොඳ දෙයක් ලැබෙනවා. உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் கிடைக்க போகிறது. නිවසක් කවුද දෙන්නවා? யாரோ ஒருவர் வீட்டை கொடுக்க போகிறார். ඒක එක්කෙනේ දැනගත්තා. அது இன்னொருவர் அறிந்து கொண்டார். ඔබ කියනවා நீங்க சொல்றீங்க මම ඒ මනුෂ්‍යයා දැනගත්තට அந்த மனிதன் அறிந்து கொண்டாலும் දෙවියන් වහන්සේ දෙන එක මටම බාධා කරන්න බෑ. ඌ කවුද බාධා කරන්නට? தேவன் கொடுப்பது என்னாலேயே தடை பண்ண முடியாட்டி அவன் யார் அதை தடை பண்ண? ඒන ඔබ ලබා ගනි. அப்படி எல்லாம் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. නමුත් ඔබ කියනවා ஆனா நீங்க சொல்றீங்க අයියෝ යා දැනගත්තද? ஐயோ அவர் அறிந்து දැන් கொண்டார். මොනවා වෙයිද? என்ன நடக்கும்? ඒන ඔබට ලැබෙන්නේ නැහැ. அப்படி நமக்கு கிடைக்காது. හැබැයි මේ දවස් ඔබ ප්‍රකාශ කරන්න. ஆனா இந்த நாளிலே நீங்க அறிக்கையிடுங்க. සෑම දෙනා සත්‍යයෙන් ප්‍රකාශ කරන්න. எல்லாரும் சத்தமாய் அறிக்கையிடுங்க. 2026 ආශිර්වාදය මට උන්වහන්සේ දීලා ඉවරයි. 2026க்குரிய ஆசீர்வாதத்தை அவர் எனக்கு கொடுத்து விட்டார். ප්‍රකාශ කරන්න. அறிக்கையிடுங்க. ඔබගේ විවාහය ගැන ප්‍රකාශ කරන්න. உங்கள் திருமணத்தை குறித்து அறிக்கையிடுங்க. මගේ විවාහ ජීවිත දෙවියන්ස නියම කරලා ඉවරයි. என்னுடைய திருமண வாழ்க்கையை தேவன் நியமித்து விட்டார். මගේ ජොබ් එක අප්ග්‍රේඩ් එක උන්වහන්සේ දීලා ඉවරයි. என்னுடைய ஜோபம் அதன் வளர்ச்சியை தேவன் கொடுத்து விட்டார். මගේ අලුත් ව්‍යාපාරය උන්වහන්සේ දීලා ඉවරයි. என்னுடைய புதிய வியாபாரத்தை அவர் கொடுத்து விட்டார். මේ සභාවේ වර්ධනය උන්වහන්සේ දීලා ඉවරයි. இந்த சபையின் வளர்ச்சியை அவர் கொடுத்து விட்டார். ඒක මටත් அது වෙන எனக்கு- කාටවත් බෑ නතර කරන්න. எனக்கோ அதை வேற ஒருவருக்கும் நிறுத்த முடியாது. මොන ප්‍රශ්නයක් ආවත් எந்த பிரச்சனை வரட்டும், කවුද විරුද්ධ වුණත් யார் எதிர்த்தாலும், කවුද ඔබගෙන් ඉවත් වුණත් யார் உங்களை விட்டு நீங்கினாலும் ඔබගේ ආශිර්වාදය உங்கள் ஆசீர்வாதம் ඔබ වෙතෙන්න එන්න නැති ලෙස உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வர முடியாதபடிக்கு බාධා කරන්න தடை பண்ண ඔබටම බෑ. உங்களாலே முடியாது. ආමේන්. ஆமென். ආමේன். ஆமென். හරි. அமர்ந்து கொள்ளுங்கள். එන ලොකු දියුණුවක් වෙන්න යනවා. அப்படின்னா பெரிய ஒரு வளர்ச்சி நடக்க போகிறது. ஆமென். ஆமென். අරයා මෙයා කතා එපා. அவன் சொன்னான் இவன் சொன்னாங்கிற கதையே வேணாம். බරක් රජා பாரக் ராஜா බාලා මණ්ඩගාලා පිළියම් பிலேயாமை அழைத்து මේ රට සාප කරපන්. இந்த நாட்டை சபித்து விடு. එයා කියනවා இவர் சொல்றார், මම කොහමද ඊශ්‍රායල් සාප කරන්නේ? நான் எப்படி இஸ்ரவேலை சபிப்பது? උන්ලා ආශිර්වාද ලබාගත්ත සෙනග. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். මට ඒක නතර කරන්න බෑ. என்னால் அதை நிறுத்த ඒක මට முடியாது. අරවන්න බෑ. அதை என்னை திருப்ப முடியாது. මම ඔබට කියන කැමති. நான் உங்களுக்கு சொல்றேன், රජුන්ටත් බෑ ඔබගේ ආශිර්වාද නතර කරන්න. ராஜாக்களுக்கும் முடியாது உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நிறுத்த. හැබැයි ඔබගේ මනස තියන්න ඕනේ. ஆனா உங்க மனசுல මොන இருக்கணும், ප්‍රශ්නයක් ආවත් என்ன பிரச்சனை வரட்டும், කවුද විරුද්ධ වුණත් හරි யார் எதிர்த்தாலும், කවුද අපගෙන් ඉවත් වුණත් හරි யார் நம்மை விட்டு போனாலும் අපේ ආශිර්වාද නතර වෙන්නේ. எங்க ஆசீர்வாதம் நிறுத்தப்படாது. ආමේන්. ஆமென். පිලිපි එක පයේ සිංහලෙන් අය பிலிப்பியர் දෙමළෙන් 1:5 தமிழிலே 5. ඉස්සලා සිංහලෙන් දාන්න අයවැනි වචනය. නුඹලා තුල යාපත් වැඩක් පටන්ගත් උන්වහන්සේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දවස දක්වා ඒක සම්පූර්ණ කරන සේකයි යන මේ විශ්වාසය ඇතිව ඒ විශ්වාසය අවශ්‍යයි. தமிழ்ல 5 உங்களில் நான் கிரிகையை தொடங்கியவர், நான் கிரிகையை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பகந்து செய்து முடிக்கு நடத்துவாங்கன்னு நம்பி இருங்கள். விசுவாசிகள் என்ன? அதை நம்பி இருங்க. ஆமென். ஆமென். நடக்குமா நடக்காதா? සිදුවේද සිදුවෙන්නේ නැද්ද? ஐயோ இவங்க என்ன செஞ்சுக்குவாங்களா? ஐயோ මෙයා මොනාරි මට කරයිද? சும்மா තුල අය නුඹලා තුල යහපත් වැඩක් පටන්ගත් උන්වහන්සේ. ආමේන්. මේ 2026 උන්වහන්සේ යහපත් වැඩක් පටන් ගන්න ඉවරයි. இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு நற்கிரிகையை வேலையை ஆரம்பித்து விட்டார். ඔබගේ නිවස උන්වහන්සේ අදන්න පටන් ගන්න ඉවරයි. உங்கள் வீட்டை கட்ட அவர் ஆரம்பித்து ඔබගේ விட்டார். විවාහ ජීවිත උන්වහන්සේ ලෑස්ති කළ ඉවරයි. உங்கள் திருமண வாழ்க்கையை அவர் ஆசீர்வதித்து ඔබගේ விட்டார். වාහන ඔබගේ සඵලත්වය ඔබගේ අනාගතය ඔබගේ ආත්මික ජීවිත දියුණුව උන්වහන්සේ ෆික්ස් කළා ඉවරයි. உங்கள் வாகனம், உங்களுடைய செழிப்பு, உங்கள் எதிர்கால வாழ்க்கையை அவர் பிக்ஸ் பண்ணி விட்டார். නුඹලා තුල යහපත් වැඩක් පටන් ගත් උන්වහන්සේ உங்களுக்குள்ளே நற்கிரிகை
வருகையை ஆரம்பித்த அவர் යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දවස දක්වා இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் කවදාද எப்ப? උන්වහන්සේ පැමිණෙනකන් அவர் வரும் வரைக்கும் ඒක කාටවත් බාධා කරන්න බෑ. யாராலும் தடை பண்ண முடியாது. උන්වහන්සේ සම්පූර්ණ කරයි. அவர் அதை முழுமையாய் මේ செய்வார். අවුරුද්ද සම්පූර්ණ කරයි. இந்த வருஷம் அதை මේ முழுமையாக்குவார். ජනවාරි මාසෙ ඉවර වෙන්න இந்த ඉස්සලා ஜனவரி மாதம் முடிவரை උන්වහන්සේ යමක් සම්පූර්ණ කරයි. அவர் ஒன்றை முழுமையாக்குவார். මේ මාසය තුළ යමක් සම්පූර්ණ කරයි. இந்த மாற்றுக்குள்ளே அவர் ஒரு காரியத்தை ඔබ முடிப்பார். ඔබ ප්‍රකාශ කරන්න. நீங்கள் அறிக்கையிடுங்கள். ඔබට මොනවද අවශ්‍ය? உங்களுக்கு என்ன தேவை? මේ දේ දෙවියන් වහන්සේ සම්පූර්ණ කරයි. இந்த காரியத்தை தேவன் பூர்ணப்படுத்துவார். ඔබට අවශ්‍ය දේ කියන්න. உங்களுக்கு தேவையானதை ඔබට சொல்லுங்கள். අවශ්‍ය දේ කියන්න. உங்களுக்கு தேவையானதை சொல்லுங்கள். කෝටි ගණන් ණය තියෙනවා. கோடி கணக்கு பணம் இருக்கு. සල්ලි பணம் මේ ණය ඔක්කොම කැන්සල් කරයි. இந்த பணம் இந்த கடனை கேன்சல் பண்ணும். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் විශාල මුදලක් ලැබෙයි. பெரிதான பண தொகை ඔබගේ கிடைக்கும். ණය සම්පූර්ණයෙන්ම ඉවත් වෙයි. உங்கள் கடன் முழுமையாய் நீங்கும். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் සමහර අයගේ ණය මේ ජනවාරි මාසේ කැන්සල් වෙයි. சிலருடைய கடன்கள் இந்த ஜனவரி மாதம் கேன்சல் ஆகும். උගක් අයගේ මාර්තු මාසේ කැන්සල් වෙයි. ஒரு சிலது மார்ச் மாதம் முடிவடையும். ජූන් මාස වෙන වෙලාවේ ඔබගේ ණය කැන්සල් වෙයි. ஜூன் மாதம் வரும் பொழுது உங்கள் கடன்கள் நீங்கும். වචනය வார்த்தை උන්වහන්සේ සම්පූර්ණ කරයි යන මේ විශ්වාසය ඇතුව සිටිමු. இப்படியாய் அவர் முழுமையாய் செய்து முடிப்பார் என்கிற அந்த நம்பிக்கையிலேயே நாம் இருப்போம். මගේ දකුණු පැත්තේ දාත් මගේ වම් පැත්තේ දසදා කවතකි අපි සම්පූර්ණ උන්වහන්සේ කරයි කියලා සිටිමු. என்னுடைய வலது பக்கம் 1000 இடது பக்கம் 10,000 வந்தாலும் அவர் முழுமையாய் செய்து முடிப்பார் என்று நாம் இருப்போம். කවුද අපි සමග ඉන්නවද? யார் நம்மோடு இருக்கிறார்களோ, කවුද අපිට විරුද්ධ වෙනවද? யார் நம்மை කවුද எதிர்க்கிறார்களோ, අපේ ඉවත් වෙනවද? யார் நம்மை விட்டு ඒක போகிறார்கள், ප්‍රශ්නයක් නෑ. அது குறித்து பிரச்சனையே இல்லை. ඒක ප්‍රශ්නයක් නෑ. அது பிரச்சனை இல்லை. උන්වහන්සේ සම්පූර්ණ කරයි. அவர் උන්වහන්සේ சம்பூர்ணமாக்குவார். සම්පූර්ණ කරයි. அவர் சம்பூர்ணமாக்குவார். අපි තනියෙන් පටන් ගත්තේ. ஏன் நான் தனியாய் ஆரம்பித்தேன்? දෙවියන් වහන්සේ අපිව තනියෙන් උන්වහන්සේ සියල්ල කරයි. தேவன் தனிமையாய் சகலதையும் அவர் செய்ய முடிப்பார். ඒ විශ්වාසය அந்த விசுவாசம் විශ්වාසය அந்த விசுவாசம் ඇතුව සිටිමු. அப்படியாய் அந்த விசுவாசம் දෙවියන් වහන්සේ යමක් පටන් ගත්තා. தேவன் ஒன்றை ஆரம்பித்தார். நீ சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். சாமானிய ஜீவித்தை தேவன் ஜனவரி மாதம் உன்னிலே ஒன்றை ஆரம்பித்து விட்டார். දෙවියන් වාසවේ ජනවරි මාසයේදී ඔබ තුලින් යමක් පටන් ගත්තා. நீ ஆவியில பாரு. ඔබ ආත්මයෙන් බලන්න. ஓ ஆவியில பாரு. ඔබගේ ආත්මයෙන් බලන්න. இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போய் අද රාත්‍රියේ ගෙදරට ගියා. ஆண்டவரே ස්වාමිනී நீ எனக்கு என்ன வச்சிருக்கு ඔබ මට කුමක්ද තබා அப்படி තිබෙන්නේ? சொல்லி ஆவியில பாரு. එහෙම කියලා ආත්මයෙන් බලන්න. அமைதியாய் பாரு. නිස්සලව බලන්න. வேற எதையும் சிந்திக்காமல் වෙන කිසි දෙයක් නැතුව வெறுமையாய் பாரு. ඔබ නිස්සලව බලන්න. தேவன் உனக்கு காண்பிப்பார். දෙවියන් වහන්සේ ඔබට පෙන්වයි. அதை யாராலும் தடுக்க முடியாது. ඒක කාටවත් බාධා කරන්න බෑ. எனக்குள்ள ஒன்ன ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. මා තුල යමක් ස්ටාර්ට් කරලා ඉවරයි. எனக்குள்ள ஒன்ன ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. මා තුල යමක් ස්ටාර්ට් කරලා ඉවරයි. எனக்கு தெரியுது. මට තේරෙනවා. நிறைய பேர் என்னை விட்டு போறாங்க. උඹත් මේ මාගෙන් ඈත් වෙලා ஆனா යනවා. கடவுள் சொல்றார் එනමුත් දෙවියන් වහන්සේ நான் කියනවා, சொன்னதை මම කියපු நான் දේ செய்வேன். මම කරනවා. நான் துவங்கினேன். මම ආරම්භ කරා. வேறு யாரும் அல்ல துவக்கியது. වෙන කවුරුද මේ ආරම්භ කරේ? உன் வாழ்க்கையில துவக்கியது ඔබගේ ජීවිතේ පටන් நான் ගත්තේ. துவக்கினேன். මමයි පටන් ගත්තේ. நான் துவக்கினால் ඔබ පටන් அதை ගත්තා. தடுத்து நிறுத்த ඒක බාධා කරන්න யாரால முடியாது. කාටවත් බෑ. விசுவாசிகள் අදාන්න. விசுவாசத்தினாலே ඇදහිල්ල இந்த சபை මේ සභාව இந்த மாதம் வளரும். මේ මාසේ වර්ධනය වෙයි. ஹalleluya. හalleluya. ஒரு நிமிடம் විනාඩියක්. தேவனை துதிப்போம். දෙවියන් වහන්සේ ஓ ரபா ஷக்கரா தாலாபாரியா மகாதாலா ஷே ரிகோ ஷெக்கிரியாண்டே. ஹalleluya. ஆண்டவரே நீ செய்து ஓ. முடிக்கப்பட்டபடியால் நன்றி. ரகபா இந்த மாதம் நீ செய்கிறபடியால் ஆமென். ஆமென். சுமன் இளமர்ந்து கொள்ளுங்கள். சிம்சன் சிம்சோன் කොටලුවගේ අගුවයට අරන් தாடை எலும்பு எடுத்து தாடை எலும்பு எடுத்து கழுதையின் தாடை. கழுதையின் புதிய தாடை எலும்பு எடுத்து பச்சையான பச்சையான தாடை எலும்பு எடுத்து කොටලුවගේ අගුවයට අරන් கழுதையின் பச்சையான தாடை எலும்பு எடுத்து පිලිස්සුන්ට ගැව්වා. පිලිස්ත பெலிஸ்தருக்கு அடித்தான். දාස් කනන් මනුෂ්‍යන මගල දැම්ම. ஆயிரக்கணக்கான மனிதர்களை கொண்டு விட்டான். ඔව් තනියෙන් කළේ. அவன் அதை செய்தது ஒரு தனிமையான மனுஷனாய்.
මයින්ඩ් එක ගන්න තනියෙන් කරනවා කියලා. நீங்க மைண்டை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் இதை தனிமையாய் செய்வேன் என்று. நிறைய பேர் இருக்கோன்னு நினைச்சு தனிமையானா விழுந்துருவீங்க. උගාක් දෙනෙක් ඉන්නවනේ කියලා ඉන්න ඕනේ හිතාගෙන කියලා. ඉන්න ඕනේ කියලා තනියම ඔබ වැටේ. නෑ 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 උගාදෙනෙක් ඉන්න ඕනේ කියලා හිතලා ඔබ තනි වුණත් ඔබ වැටේ. හැබැයි තනියෙන් කරනවා කියලා හිතලා උගාදෙනෙක් හිටියත් හරි වැටෙන්නේ නෑ. ஆனால் தனிமையாய் நான் செய்வேன் என்று நீங்கள் நினைத்து விட்டால் நிறைய பேர் இருந்தாலும் கூட நீங்க விழ மாட்டீங்க. සැම්සන් තනියෙන් ජය ගත්තා. சிம்சோன் தனிமையாய் ஜெயம் கொண்டான். ලොකු ජයග්‍රහණයක්. பெரிதான ஒரு வெற்றி, ලොකු ජයග්‍රහණයක්. பெரிதான ஒரு வெற்றி, පුදුම ජයග්‍රහණයක්. ஒரு புதுமையான வெற்றி. නමුත් ஆனாலும் ඒ ජය ගත්තම அந்த வெற்றியை பெற்றாலும் ඒ අගොඩේ විසිකලා. அவன் அந்த தாடை எலும்பை வீசினான். ඔව් වැටුණා. அவன் விழுந்தான். ඔව් දෙවියන් වහන්සේට කියනවා. அவன் தேவனுக்கு சொல்லுகிறான், වතුර තිබෑ ඌට. அவனுக்கு தண்ணீர் தாகமா இருந்தது. ඌ දෙවියන් වහන්සේ යාච්ඡා කළා. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பித்தான். විනිශ්චයකාරය 15 நியாயாதிபதிகள் 15:18 උංගාක් පිපාසෙන් அவன் மிக தாகமாய் දෙවියන් වහන්සේ කනුල ක්‍රමෙන් தேவனை நோக்கி முறையிடுகிறான். ස්වාමිනේ கர்த்தாவே, මෙතරම් ලොකු ජයක් இவ்வளவு பெரிய ஒரு ஜெயம் ඔබගේ දාසයාගේ දෑ තුලින් ඔබ දුන්නා. உம்முடைய தாசனாகிய கரத்துக்கு நீர் கொடுத்தீர. ලොකු දෙයක් කළා. பெரிதாய் ஒன்று செய்தீர். දෙවියන් වහන්සේ ඔබ තුලින් ලොකු දේවල් කරලා තියෙනවා. தேவன் உங்களுக்குள்ளேயும் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ඔබත් මාත් මෙච්චර ප්‍රශ්නදී මෙච්චර දුර ඇවිල්ලා තියෙන එකම ලොකුම දෙයක්. நீங்களும் நானும் இவ்வளவு பிரச்சனை மத்தியிலும் இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய காரியம். ආමේන්. ஆமென். සැම්සන් කියන 15 විනිශ්චයකාරය ස්වාමිනේ ඔබ මෙතරම් ලොකු ජයක් මගේ දෑතින් දුන්නානේ. நியாயாதிபதிகள் 15:18 சிம்சோன் சொல்கிறார், இவ்வளவு பெரிய ரட்சிப்பை என் கரத்தினாலே நீர் கொடுத்தீரே. දැන් මම පිපාසෙන් இப்பொழுது நான் தாகமாயிருக்கிறேன். නැසී අචර්මච්ඡේදයාගේ අතට අසුවෙන් අසුවන්නෙන්දැයි කීවේ. දැන් මම මැරෙන්න ඕනද? இப்ப நான் மறிக்க வேணுமோ? දැන් වතුර නැත මැරෙන්න යනද? இப்ப தண்ணீர் இல்லாமல் நான் மறிக்கத்தான் போகிறேனா? අද මෙවැනි තැනේ ඔබ ඉන්න පුළුවන්. இப்படியான நிலையிலே நீங்களும் இன்று இருக்கலாம். ඔව් තනියෙන් ඉන්නවා. அவன் தனிமையாய் இருக்கிறான். අද ලොකු දේවල් කළා ඔබ තනි වෙලා. இன்று பெரிய காரியங்களை செய்த நீங்கள் இப்பொழுது අද தனிமையாக යම් இருக்கிறீர்கள். කිසි ප්‍රශ්නයකින් ඔබ ඉන්න පුළුවන්. இன்று ஏதோ ஒரு பிரச்சனையோடு நீங்கள் இருக்கலாம். සැම්සන් ආනවා. சிம்சோன் கேட்கிறான், මම ආශිර්වාදයට අයිති කෙනා. நான் ஆசீர்வாதத்துக்கு உரிமை உள்ளவன், මම ආලේප ලබාගත්ත කෙනෙක්. நான் அபிஷேகத்தை பெற்றவனே, මගව පුදුම anointing තියෙනවා. என்னிடத்திலே புதுமையான அபிஷேகம் இருக்கிறது. මම මෙච්චර දුරට ඇවිල්ලා நான் இவ்வளவு தூரம் வந்து මැරෙන්න ඕනද? மறிக்க வேண்டுமோ? මැරෙන්න ඕනද? மறிக்க வேண்டுமா? දෙවියන් වහන්සේ කියනවා. தேவன் சொல்லுகிறார், සැම්සන් කියනවා. சிம்சோனுக்கு சொல்லுகிறார், රාත්‍රිය ඔබට කියනවා. අද රාත්‍රිය இன்று ඔබට இரவு කියනවා. உங்களுக்கு சொல்லுகிறார், මම ඔබව මෙච්චර දුර ගෙනාවේ நான் உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது, මෙච්චර දේවල් පසු කරන්න තැබුවේ இவ்வளவு காரியங்களை கடக்க வைத்தது අතරමඟ අත්හරින්න නොවේ. நடு பாதியிலே கைவிடல்ல. වාට ඉඩමක් දුන්නා. உங்களுக்கு ஒரு காணியை கொடுத்தேன், එච්චර ලොකු දෙයක් දීලා அவ்வளவு ஒரு பெரிய காரியத்தை கொடுத்தேன், ගේ අදාගන්න බැරි ලෙස வீட்டை கட்ட முடியாத படிக்க මම අතරමඟ අත්තරින දෙවි කෙනෙක් නොවේ. நான் நடு வீதியிலே விட்டு போகிற தேவன் அல்ல. උන්වහන්සේ සැම්සන්ට කියනවා. அவர் சிம்சோனுக்கு சொல்லுகிறார், දාවෙන් දානමනි වචනේ 19 වசனத்திலே උන්වහන්සේ මිටියාවතක් පෙන්වනවා. தேவன் මිටියාවත් උන්වහන්සේ පලනවා. ஒரு பள்ளத்தாக்கை தேவன் பிளக்கிறார், උන්වහන්සේ විවුර්ත කරනවා. அவர் திறக்கிறார். මිටියාවත විවුර්ත කරනවා. பள்ளத்தாக்கை தேவன் திறக்கிறார். උන්වහන්සේ මිටියාව විවර කළසේක. அவர் ඒන් වතුර නික්මුණේය. பள்ளத்தாக்கை அவர் திறந்த பொழுது அங்கிருந்து தண்ணீர் ஊற்றாய் வந்தது. ඌ එක බීලා. அவன் அதை குடித்து එමෙලෙන් දාලා දෙනවා ප්‍රාණවත් වුණා. அவன் ஜீவனை பெற்றான், உயிரடைந்தான், ඔව් ශක්තිමත් වුණා. அவன் பலப்பட்டான், මැරෙන්න දුන්නේ சாக விடவில்லை. පලන්න ඕන දේවල් ඔබ දෙසා මව දෙසා උන්වහන්සේ පලයි. எதை பிளக்க வேண்டுமோ அதை உங்களுக்காக எனக்காக அவர் பிளப்பார்.
உன்னை ஆண்டவர் சாக விட மாட்டாங்க. දෙවියන් වහන්සේ ඔබව මැරෙන්න ඉඩ දෙන්නේ නැහැ. உன்னை வச்சு என்ன செய்ய நினைச்சாகோ ஒவ்வொரு- அது இந்த வருஷம் செஞ்சு தான் முடிப்பாங்க. ඔබව තබාගෙන දෙවියන් වහන්සේ කරන්නට සිතපු දේ මේ වසරේදී අනිවාර්යෙන් ඔබ තුලින් කරලා නිම කරයි. உனக்கிட்ட இப்ப யாரு இருக்காங்க? දැන් ඔබ ගාව කවුද ඉන්නේ? யாரு இல்ல. කවුද නැත්තේ? உனக்கு பலன் இருக்குதா? ඔබට බලය තිබෙනවද? பலன் இல்லையா? ඔබට බලය නැද්ද? எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ඒව බලන්නේ නැහැ. உன்னை அழைத்தவர் ඔබව කැඳවාගත්තා அவர் இன்றைக்கு உண்மையுள்ளவரா இருக்கா. අද ඔබට එතුමා අවංකව සිටිනවා. உன்னை பலர் அழைத்து බෝධනෙක ඔබව කැඳවා உன்னை நடுவுல விட்டுருவாங்க. අතරමඟ ඔබව අත්තරේ. ஆனா அவர் එනමුත් එතුමා உன்னை கைவிடாதவர். ඔබව අත්තරින්නේ නැහැ. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இடையில் உன்னை விட மாட்டாரு. ඔබ ගාව කවුද ඉන්නවද නැද්ද? එතුමා ඔබ අත්තරින්නේ නැහැ. நான் இந்த ராத்திரி சொல்லுறேன், මේ රාත්‍රියේ මම කියන්නම්. இந்த வருஷம் நான் ஜெயமாய் முடிப்பேன். මේ වසර මම ජයග්‍රහණය නිම කළේ. சத்தமாய் சொல்லுங்கள், සත්‍යයෙන් කියන්න. මේ අවුරුද්ද මම ජයග්‍රහීව අවසන් කරනවා. இந்த வருஷத்தை நான் ஜெயமாய் முடிப்பேன். සබ්දෙක් ප්‍රකාශ කරන சத்தமாய் මේ அறிக்கை. ජනවරි මාස මම ජයග්‍රහීව ප්‍රකාශ කර ඉව නිම කරනවා. இந்த ஜனவரி மாதத்தை நான் ஜெயமாய் முடிப்பேன். මගේ නිවස என் வீடு මම ජයග්‍රහීව நான் ஜெயமாய் සාදරයි ඉවර කරනවා. கட்டி முடிப்பேன். මගේ විවාහ ජීවිතය, என் திருமண මගේ வாழ்க்கை, ව්‍යාපාරය, என் வியாபாரம், මගේ ආර්ථික, என் பொருளாதாரம், මගේ ණය என் கடன் ප්‍රකාශ කරන්න அறிக்கைகள் මම ජය ගන්නවා. நான் வெற்றி பெறுவேன். ஹalleluya. அமர்ந்து கொள்ளுங்கள். සමාග වෙලාවට ඔබ අහන්න පුළුවන්, சில நேரம் நீங்கள் கேட்கலாம், අර පාස්ටර් ඔබ බැලුවද? அந்த பாஸ்டரை நீ கண்டீரா? එයා වැටුණා නේද? அவர் விழுந்து போனாரே. අර ආත්මේ කිටපු සිස්ටර් වැටුණා නේද? அந்த ஆவியிலே இருந்த சிஸ்டர் விழுந்து போனாங்களே. ඒගොල්ලන් භාගයෙන් මේවකයිනේ. அவர்கள் பாதியிலே முடித்து விட்டார்களே. ඔව් ஆமா, ඇත්තයි. உண்மைதான். ඒකට එකම හේතුව තමයි அதற்கு ஒரே ஒரு காரணம் தான், මංගේ දෙවියන් වහන්සේ ගැන සැක. தன் தேவனை குறித்து இருக்கிற சந்தேகம். කෙනෙක් ඔබට අඟහරුද මුදලක් දෙනවා කිව්වත් ஒருவர் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு பணத்தொகை கொடுப்பேன் என்று சொன்னார். ඔබ එයා දෙයිද? நீங்கள் அவர் கொடுப்பாரா? දෙන්න තියෙයිද? கொடுக்காம போவாரா? මේ ඉතන එකෙන් තමයි එයාගේ ලයිෆ් එක දෙන එක දෙන්න නැති එක තීන්දුව කරන්නේ. இப்படி நீங்கள் நினைக்கிற காரியத்திலே தான் அவர் உங்களுக்கு கொடுப்பாரா இல்லைங்கிறது நிர்ணயிக்கப்படுகிறது. එයා දෙනවා කිව්වත් அவர் கொடுப்பேன் என்று சொன்னால் යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் මට අනිවාර්යෙන් ලැබේ. எனக்கு நிச்சயம் கிடைக்கும். ඒ වැදෙilla. அந்த விசுவாசம். දෙන්න නැති මිනිහව පවා දෙන්න තමයි. கொடுக்க முடியாதவனை கூட கொடுக்க வைக்கும். ඔබගේ සැකය உங்கள் சந்தேகம் ඔබගේ ජීවිත නැති කරනවා. உங்கள் வாழ்க்கையே அழிக்கும். කාවත් ලොකු කරන්න එපා. யாரையும் பெருசா நினைக்க வேணாம். මෙයා මට මෙහෙම කරයිද, අරයා මෙහෙම කරයිද, අරයා මාව වලකපයිද? இவர் எனக்கு இப்படி செய்வாரா, அவர் இப்படி செய்வாரா, அவர் எனக்கு குழி வெட்டுவாரா? කාවත් සතේට ගණන් ගන්න එපා. ஒரு சதத்துக்கு யாரையும் கணக்கெடுக்க வேணாம். ඕ ඔබ ගැන කියන කැමතියි. நான் உங்களை குறித்து சொல்ல விரும்புகிறேன். ඔබගේ උගාදෙනෙක් உங்களில் அநேகர் මේ අවුරුද්දේ පටන් ගත දේ ඔබ නිම කරනවාමයි. இந்த வருஷம் ஆரம்பித்தவைகளை நீங்கள் முடித்து விடுவீர்கள். ඔබ ඉවර කරනවා. அதை நீங்கள் முடிப்பீர்கள். ඔබ දිනුම් පොළට යනවාමයි. நீங்கள் வெற்றியை நோக்கி செல்வீர்கள். ඔබගේ කප් එක ඔබට ලැබෙනවාමයි. உங்கள் கப் உங்களுக்கு கிடைக்கும். ඔබගේ මැඩල් එක මේ මාසේ ලැබෙනවාමයි. உங்களுடைய மெடலானது இந்த மாசம் நிச்சயம் கிடைக்கும். දෙවියන් වහන්සේ ඔබ තුල මයිමවත් ලෙස පටන් ගත දේ උන්වහන්සේ සාමාන්‍යව ඉවර කරන උන්වහන්සේ මයිමවත් ලෙසම ඒක ඉවර කරනවා. தேவன் உங்களுக்குள்ளே மகிமையாய் ஆரம்பித்தது சாதாரணமாய் முடிப்பதில்லை. அதை தேவன் மகிமையாகவே முடிப்பார். එක දෙයක් දැනගන්න. ஒன்றை அறிந்து கொள். ඊතවලේ 27 10 சங்கீதம் 27:10 ඔබගේ මව ඔබගේ පියා ඔබ අත්තරතරේ උන්වහන්සේ එකතු කරයි ඔබව. உன் தகப்பன் உன் தாய் உன்னை விட்டாலும் அவரே உன்னை கூட்டிச் சேர்ப்பார். හලෙලූයා. ஹalleluya. මිනිස්සුන්ට ඔබ එපා වෙන්න පුළුවන්. மனிதர்களுக்கு நீ உன்னை வெறுக்கலாம். මිනිස්සුන්ට ඔබ ඕනේ නැති වෙන්න පුළුවන්. மனிதர்களுக்கு நீங்க தேவையில்லாதவராய் இருக்கலாம். අම්මට ඕනේ නැති වෙන්න පුළුවන්. உன் தாய்க்கு உன்னை வேணாம் என்று இருக்கலாம். හැබැයි දෙවියන් වහන්සේ ඕනේ නැති ඔබ ළඟට අරන් ආනා. උන්වහන්සේ ඔබ ලස්සන කරලා උසස් කරලා තමයි. தேவையில்லாத உன்னை தேவன் அருகிலே எடுத்து உன்னை அழகாய் மேன்மையாய் வைப்பார். නුඹලා තුල යාපත් වැඩක් පටන් ගත උන්වහන්සේ ඒක සම්පූර්ණ කරයි. உங்களின் நற்கிரிகையை ஆரம்பிக்க தொடங்கிய தேவன் அதை சம்பூர்ணமாக்குவார், முழுமையாய் முடிப்பார்.
දෙවියන් වහන්සේට දන්නවා தேவனுக்கு தெரியும் ඔබට දැන් ප්‍රශ්නවල එනවා කියලා. உங்களுக்கு இப்ப பிரச்சனை දෙවියන් වහන්සේට දන්නවා தேவனுக்கு தெரியும் අර මනුෂ්‍ය ඔබගේ සතුරෙක් කියලා. அந்த மனிதன் உங்களுடைய சத்துரு என்று දෙවියන් වහන්සේට දන්නවා ඔබ විනාශකන්ට මේ ලොකු පොරබැදීමක් වෙනවා කියලා. தேவனுக்கு தெரியும் உங்களை அழிக்கும்படியாக பெரிதான ஒரு போராட்டம் உங்களை நோக்கி வருகிறது ඒ වගේ දෙවියන් වහන්සේට දන්නවා அதே போல தேவனுக்கு தெரியும் ඒ කිසිම දෙයක් ඔබ විනාශ කරන්න. அவை ஒன்றுமே உங்களை නමුත් சேதப்படுத்துவதில்லை වැදගත් ஆனா முக்கியமானது ඔබ දැනගන්න අවශ්‍යයි. நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் ඔබ නැති කණ්ඩ කාටත් බෑ. உங்களை அழிக்க யாரால முடியாது මේ අවුරුද්ද සාමාන්‍යව ඉවර කණ්ඩ හිතන්න එපා. இந்த வருஷத்தை சாதாரணமாகவே முடிக்க நினைக்க வேணாம் ස්ටාෆ් වෙන්න පුළුවන්, මෙම්බර්ස් වෙන්න පුළුවන්. அது ஸ்டாஃபா இருக்கலாம் சபை அங்கத்தவர்களா இருக்கலாம் ඔබගේ වර්ධනයේ දළුවරි මට මේ මාර්තුවලට කලින් පේන්න ඕනේ. உங்களுடைய வளர்ச்சியிலே තුලිය. துளிர் கூட துளிராவது இந்த மார்ச் மாதம் முடிவடைக்க முடிவதாக நான் காணணும் ආමේ. ஆமென் ඔබ නැති කණ්ඩ බෑ. உங்களை அழிக்க முடியாது ඇයිකවත් දෙවියන් වහන්සේ ඔබ ආලේප කළා තියෙනවා. ஏனென்றால் தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் ඇයිකවත් උන්වහන්සේ ඔබ තුල තබා තිබෙන සැලැස්ම උන්වහන්සේ දන්නවා. ஏனென்றால் தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற திட்டத்தை அவர் அறிவார் දෙවියන් වහන්සේගේ ප්‍රධානම සැලැස්ම தேவனுடைய பிரதானமான திட்டம் ඔබව සඵලවත් කරන එක. உங்களை செழிக்க பண்ணுவது மாத்திரமே ඔබගේ ශාරීරිකව ඔබව ආත්මිකව සඵලවත් කිරීම. உங்களை சாரீர ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் செழிக்க பண்ணுவது ඊසාල් සෙනග මිස්ර දේශේ නමෝතේ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது මෝසෙස් කියලා පාරවුට කිව්වා. மோசே போய் பார்வோனுக்கு சொன்னான் මේ සෙනගව එවන්න දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්න. இந்த ஜனங்களை அனுப்பிவிடு தேவனை ஆராதிக்க දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්න. தேவனை ஆராதிக்க ඊසාල් සෙනගව කැඳෙව්වේ නමස්කාර කරන්න. இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்ததே ஆராதிக்க හැබැයි පාරව යන්න දුන්නේ නැහැ. ஆனால் பார்வோன் போக விடவில்லை ඊට පස්සේ ඔහු කිව්වා அதன் பின் அவன் சொன்னான் ඔගොල්ලෝ මෙතන ඉඳලා නමස්කාර කරන්න. நீங்கள் இந்த இடத்திலே இருந்தே ஆராதியுங்கள் මෝසෙස් කිව්වා மோசே சொன்னான் දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார் ඒක කරන්න බෑ. அதை செய்ய முடியாது ඒ වචන කොච්චර බලවන්තද? அந்த வார்த்தையில எவ்வளவு வல்லம் இருக்கிறது தெரியுமா එයා කියනවා அவர் சொல்லுகிறார் මිස්ර දේශේ ඉඳලම දෙවියන් වහන්සේ හොඳ වර්ෂිප් එකක් කරන්න. எகிப்து தேசத்திலேயே இருந்து கொண்டு தேவனுக்கு ஒரு நல்ல ஆராதனை செலுத்தட்டும் ඔබගේ ආත්මික ජීවිතය உங்க ஆவுக்குரிய வாழ்க்கைய ඉන්න තැනේ ඉඳලා නමස්කාර කරන්න නොවේ දෙවියන් වහන්සේ කැඳෙව්වේ. இருக்கிற இடத்துல இருந்து ஆராதிக்க அல்ல உங்களை தேவன் அழைத்தது දෙවියන් වහන්සේ ඔබ ඉස්සරහට ගෙනියන්න යනවා. தேவன் உங்களை முன்னோக்கி செல்ல අද அழைக்கிறார். වාදනෙක් இந்த அநேகர் ඉන්න තැනේ ආත්මික වෙනවා. இருக்கிற இடத்திலேயே ஆவிக்குரியதாக ඒක இருக்கிறார். නොවේ ක්‍රිස්තියන් ලයිෆ් එක. அது வல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை යාක එහෙම බෑ. அவர் சொன்னார் இது முடியாது. එවිට පාරව කියනවා அந்த நேரத்துல பார்வோன் சொல்கிறான் යන්න. புறப்பட்டு செல்லுங்கள் නමුත් උඟා දුර යන්න එපා. ஆனா அதிக தூரம் போக வேணாம் යක්ෂයා කැමති නෑ. பிசாசு விருப்பம் இல்லை ඔබ නමස්කාර කළාට நீங்க ஆராதிக்க வைத்ததுக்கு நீங்கள் ආරාධිතාலும் ඔබ උඟා දුර යන එක ඕක කැමති නෑ. நீங்கள் ආராதித்தாலும் நீங்க ரொம்ப தூரம் போறது பிசாசுக்கு விருப்பம் இல்ல ඔබ යක්ෂයා ත්‍රිවිල් දෙකම නතර කරයි. பிசாசு உங்களை த்ரீவிலோடயே நிறுத்துவான் ඔයාව හොඳට ඉන්ටර්ප්‍රිට් කරයි, හොඳට වර්ෂිප් කරයි. නමුත් මොඩ බයික් දෙකම නතර කරයි. நான் நல்லா இன்டர்பிரட் பண்ணுவேன் நல்லா வர்ஷிப் பண்ணுவேன் ஆனா பைக்கோடயே பிசாசை நீ நிறுத்துவான் ඕ. හැබැයි හොඳ පාස්ටර් ஆனா நல்ல பாஸ்டர் இருக்கிறார் ඒක නොවේ. அது வல்ல ඔබ නමස්කාර කරලා ඔබ ඉස්සරහට යන්න ඕනේ. நீங்கள் நமஸ்காரத்துக் கொண்டு நீங்கள் முன்னால் செல்ல வேண்டும். ගොක් පාස්ටර්ලා මට කියන්නේ அநேக பாஸ்டர் எனக்கு ඔයා சொல்றது ආශිර්වාද කියලා කියනවා. நீங்க ஆசீர்வாதம் சொல்றீங்க. ආත්මික ජීවිතය තමයි වැදගත්. ஆவிக்குரிய வாழ்க்கை தான் முக்கியம். හැබැයි දෙවියන් වහන්සේ ඔබ ඉන්න තැනින්ම නමස්කාර කරන්න කැමති නෑ. ආ. ඔබ ස්වාමීන් වහන්සේ ටික දුරක් නොවේ. ඊටාම ගැඹුරට මූදවල්, ගංගාවල්, කඳු, වනාන්තරවල් පසු කරලා කිරිසා පැණි ගලායන සඵලත්වයට ගෙන්න කැමති. ஆனால் தேவன் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே உங்களை ஆராதிக்க விருப்பமில்லை. நீங்கள் புறப்பட்டு சென்று கடல் அதே போல வனாந்தரம் அதே போல பல காரியங்களை கடந்து நீங்கள் செழிப்பான உயர்ந்த வாழ்க்கையில இருப்பதை தேவன் விரும்புகிறார். කම්ෆර්ට් සෝන් එකේ ඔබගේ සුභෝගේ පාසු තැන ඉඳී තන්න එපා. உங்களுக்கு ஏற்ற சுகபோகமான வசதியான இடத்திலேயே நீங்கள் இருக்க வேணாம். 50,000 පඩිත් එක්ක ලක්ෂයක් පඩිත් එක්ක ඉන්න යන්න එපා. 50,000 சம்பளத்தோடும் 1,00,000 சம்பளத்தோடும் நீங்க இருக்க வேணாம். ඔබ ඉස්සරහ යන්න ඕනේ.
நீங்க முன்னோக்கி செல்லணும். දෙවියන් වහන්සේ කැමති ඒක. தேவனுடைய சித்தமும் அதுவே. දෙවියන් වහන්සේ කැමති ඒක. தேவனுடைய விருப்பமும் அதுவே. දෙවියන් වහන්සේ ඒක කරලා ඉවර කරනකම් தேவன் அதை செய்து முடிக்கும் வரை උන්වහන්සේගේ සැලස්ම ඔබගේ ජීවිතේ කරලා ඉවර කරනකම් அவருடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்து முடிக்கும் வரைக்கும் උන්වහන්සේ ඔබ මැරෙන්න ඉඩ දෙන්නේ නැහැ. அவர் உங்களை சாகவும் விட மாட்டார். මැරෙන්නට කලින් මැරෙන්න එපා. சாக முன்பதாகவே நீங்கள் சாக வேண்டாம். මැරෙන්න කලින් මැරෙන්නේ කවුද? சாக முன்பதாக எவன் சாவான்? ඇදහිල්ල නැති මනුෂ්‍යයා, විශ්වාස නැති මනුෂ්‍යයා. விசுவாசம் அற்ற அவிசுவாசம் உள்ள மனுஷன். හලෙලූයා. ஹalleluya. අද මා කරන්න කියන කැමති. நான் இன்று சொல்ல விரும்புகிறேன், දෙවියන් වහන්සේ යමක් පටන් ගන්න තියෙනවා. தேவன் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார். මම උංගා දේවල් පසු කරන්න තිබුවා. என்னை அநேக காரியங்களை கடக்க வைத்தார். මම අදත් ප්‍රාණවත්ව ඒ උදෙසා සිටිනවා. நான் இன்றும் ஜீவன் உள்ளவராய் அதற்காக இருக்கிறேன். අද මෙතන හැම කෙනාම ප්‍රාණවත්ව වාඩි වෙලා ඉන්නවා නම් ඔබ ස්වාමීන් වහන්සේ යම් කිසි දෙයක් උදෙසා කැඳවන්නේ ඒ උදෙසයි. இன்று இந்த இடத்துல இருக்கிறவர்கள் கூட ஜீவனோடு இந்த இடத்தில் அமர்ந்திருப்பீர்கள் என்றால் தேவன் ஒரு காரியத்துக்காக அழைத்திருக்கிறார். அதற்காகவே ඔබ ප්‍රකාශ කරන நீங்க அறிக்கையிடுங்க, ස්වාමීන් වහන්සේ කැඳවපු දේ උදෙසයි මම තාම ජීවත් වෙන්නේ. தேவன் அழைத்த காரியத்துக்காகவே இன்றும் நான் ஜீவிக்கிறேன். කවදාද මැරෙන්න ඕනේ? எப்பயோ மறிக்க வேண்டும், හැබැයි තාම මැරුන්නේ නැහැ. ஆனால் இன்னும் මගේ மறிக்கவில்லை. සතුටන් වැඩි වුණා. என் சத்துருக்கள் මාව அதிகரித்தார்கள். තල්ලු කරන්න බැලුවා. என்னை தள்ள නමුත් பார்த்தார்கள். මම ජීවත් වෙනවා. ஆனாலும் நான் ஜீவிக்கிறேன். දෙවියන් වහන්සේ යමක් කරන්න යනවා. தேவன் ஒன்றை செய்ய போகிறார். හalleluya. ஹalleluya. මම මරණ මිටියාවද ගියා. நான் மரண பள்ளத்தாக்கில் නමුත් சென்றேன். තාම ජීවත් ஆனால் වෙනවා. இன்னும் வாழ்கிறேன். මනුෂ්‍යයන් මාව විනාශ කරන්න හිතුවා. மனிதர்கள் என்னை அழிக்க நினைத்தார்கள். නමුත් මම ජීවත් වෙනවා. ஆனால் இன்னும் வாழ்கிறேன். මට උදව් කරන කියපය මම අත්හැරලා ගියා. எனக்கு உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் என்னை விட்டு නමුත් சென்றார்கள். මම ප්‍රාණවත්ව සිටිනවා. ஆனால் நான் இன்னும் ஜீவனுள்ளவனாய் இருக்கிறேன். මම මගේ ජීවිතේ පසු කරන්න බැරි උඟාක් දේවල් මම පසු කරලා ඇවිල්ලා තියෙනවා. என்னுடைய வாழ்க்கையிலே கடக்க முடியாத அநேக காரியங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். එච්චර භයංකර දේවල් පසු කරලා ඇවිල්ලත් මම තාම ජීවත් වෙනවා. அவ்வளவு பயங்கரமான காரியங்களை கடந்து வந்தும் இன்னும் ஜீவிக்கிறேன். ඔබ පසු කරපු දේවල් වෙන අයට පසු කරන්න බෑ. ඕන් විනාශ වෙලා ගියා. නමුත් අද ඔබ ජීවත් වෙනවා. நீங்கள் கடந்தவைகள் இன்னும் யாருக்கும் கடக்க முடியாது. ஏனால் கடந்தவர்கள் மரித்தார்கள். ஆனால் இன்றும் நீங்கள் ஜீவிக்கிறீர்கள். ඔබ ආත්මික ඇස් වලින් බලන්න. நீங்கள் ஆவிக்குரிய கண்களினாலே මේ ඇස් பாருங்கள். වලින් බැලුවත් இந்த கண்களினாலே ඔබ பார்த்தால் ගාව කවුද ඉන්නේ? உங்களிடத்துல யாரு ඔබ இருக்கா? ගාව කවුද නැත්තේ? உங்களிடத்துல யாரு இல்ல? මොනවාද තියන්නේ? என்ன இருக்கு? නමුත් ඔබ ගාව ආත්මික ඇස් වලින් බලන්න. ஆனா நீங்க ஆவிக்குரிய கண்ணாலே මම பாருங்க. ආත්මික ඇස් වලින් බලන්න නම් நான் ஆவிக்குரிய கண்களிலே பார்ப்பேன் ඔබ என்றால், හිතන්න පුළුවන් මම මෙයාව බලනවා කියලා. பாஸ் நீங்க நினைக்கிற பாஸ் என்ன මම பாக்குறாங்க? ඒක නොවේ බලන්නේ. பாஸ் அதுவல்ல මම මෙතන பார்ப்பது. බලනවා. நான் இங்க මේ பாஸ் සුළඟ බලනවා. முன்னால் මගේ பார்க்கிறேன். ආත්මික ඇස් වලින් என் ஆவிக்குரிய මම கண்ணிலே දකිනවා මගේ විශාල සභාව. நான் காண்கிறேன் என்னுடைய பெரிய මම சபை. දකින විශාල සෙනග. நான் பார்க்கிற ඒක பெரிய ඔබට ஜனக்கூட்டம். දකින්න පුළුවන්. அதை உங்களால் காண ඔබ முடியும். ආත්මික ඇස් වලින් මොනවාද දකින්නේ? ඒවා ලබා ගන්නවා. நீங்கள் ஆவிக்குரிய கண்களிலே எதை காண்கிறீர்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். ඒක ලබා ගනි. அதை பெற்றுக்கொள்வீர்கள். හalleluya. ஹalleluya. දෙවියන් වහන්සේ මේ ස්ථානයේ කෙනෙක්ට කියනවා. இந்த இடத்துல இருக்கிற ஒருவருக்கு தேவன் சொல்லுகிறார். හalleluya. ஹalleluya. ඕ රබ ශන්දල බරියන්දී ලබා. දෙවියන් වහන්සේ කවදාද ඔබට යමක් කිව්වා? தேவன் எப்போதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னார். මේ ස්ථානයේ ඉන්න කෙනෙක්ට කවදාද එක දෙයක් කිව්වා? இந்த இடத்துல இருக்கிற ஒருவருக்கு தேவன் எப்பொழுதோ ஒரு காரியத்தை சொன்னார். යම් කිසි දෙයක් ඔබට කිව්වා මේක කරනවා කියලා. ஒரு காரியத்தை சொன்னார், இதை நான் செய்வேன் என்று. සමහරවිට ඒක පාසස්ලා තුලින් අවුරුදු ගණනාවට ඉස්සලා කියලාදී. ஒரு சில நேரங்களிலே அதை போதகர்மார்களோடு பல வருடத்துக்கு முன்பு சொல்லியிருக்கலாம். ඒක සිදු වෙලා නැතිව තීමට පුළුවන්. அது நடந்து முடியாமல் நடக்காத காரியமாக நடக்காத காரியமாக நடக்காத காரியமா இருக்கலாம். இதுක සිදු වුණේ නැහැ. இது அது நடக்கவில்லை. නමුත් ඔබගේ ජීවිතේ මේක වෙනවා කියලා කිව්වනේ. ஆனால் உங்க வாழ்க்கையில இது நடக்கும் என்று මම சொன்னாரே. අද ඔබට කියන්නම්. நான் இன்னைக்கு சொல்றேன். ඒක මේ දවස්වල තමයි සිදු වෙන්න යන්නේ. ஆமென். அது இந்த நாட்களிலே தான் මේ நடக்க போகிறது. කාලේ තමයි සිදු වෙන්න යන්නේ. இந்த காலங்களிலே தான் நடக்கும். විශ්වාස කරන්න. விசுவாசி මාර්තු වලට කලින් மார்ச்சுக்கு முன்பதாக ඔබට ඒ green light එක පෙනේ. உங்களுக்கு அந்த கிரீன் லைட் தெரியும். දෙවියන් වහන්සේගේ දේ. தேவன் அதை கொடுப்பார். ඔබ ඒක විශ්වාසයෙන් ප්‍රකාශ කරන්න. நீங்கள் அதை விசுவாசத்திலே அறிக்கையிடுங்கள். ඔබ ඒක කරලා ඉවර කරයි. நீங்கள் அதை செய்து
முடிப்பீர்கள். මාර්තු මාසෙට කලින් ඔබ හිතපු දේ, ඔබට කියපු දේ ඔබ කරලා ඉවර කරයි. மார்ச் மாதத்துக்கு முன்பதாக நீங்கள் நினைத்தது, உங்களுக்கு சொன்ன காரியத்தை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். මම නැවත ප්‍රකාශ කර කැමතියි. நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். ඒක ඔබ ඉවර කරන්නේ සාමාන්‍ය ලෙස නොවයි. நாளை- ඒක ඉතා මායිමත් ලෙස ලස්සනටම කරලා ඉවර அதை කරයි. நீங்கள் செய்து முடிப்பது சாதாரணமாய் அல்ல, மிக மகிமையாய் அழகாய் செய்து ඔබ முடிப்பீர்கள். හිතනවා ඔබ ගාව මෙච්චර මුදල් තියෙනවා. நீங்க நினைக்கிறீங்க உங்ககிட்ட இவ்வளவு பணம் இருக்குன்னு. දැනට පොඩියට අදමු. இப்ப சின்னதா செய்வோம். නැත්නම් පොඩි දෙයක් ගමු. இல்லாட்டி சின்னதா ஒண்ணு නෑ செய்வோம். නෑ නෑ இல்ல, 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 නෑ. இல்ல. වෙනස් කතාව කතා කරන්න. வேறு பேச்ச பேசுங்க. දෙවියන් වහන්සේ මායිමත් ලෙස ඉවර කරයි. தேவன் மகிமையாய் செய்து முடிப்பார். ඕ මේ දේ ඔබගේ. இந்த காரியம் உங்களுடையது. මේ ක්‍රමය ඔබගේ. இந்த முறை මම ඔබට உங்களுடையது. කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்றேன். ඒ දේ මේ කාලේ ලබා ගනි. அந்த காரியத்தை இந்த காலத்திலே பெறுவீர்கள். මේ ඒ දේ මේ වතාව ඔබ මිස් කරන්න. அதை இம்முறை நீங்கள் தவற விட மாட்டீர்கள். මිස් කරන්න. தவற விட மாட்டீர்கள். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் මාර්තු වලට කලින් එක සිදුවයි. ඔබ මිස් කරන්න. டிசம்பர்ට කලින් සිදුවයි. ඔබ මිස් කරන්න. மார்ச்சுக்கு முன்பதாக அது நடக்கும், அதை மிஸ் பண்ண மாட்டீர்கள். டிசம்பருக்கு முன்பதாகவும் நடக்கும், அதை மிஸ் பண்ண மாட்டீர்கள். මෙච්චර ඉදිතරව මම කියනවා. இவ்வளவு தைரியமாய் நான் சொல்றேன். ඒක දෙවියන් වහන්සේ කරන්නට යනවා. அதை தேவன் செய்ய போகிறார். හalleluya. ஹalleluya. මේ කාලේ මොනවද වෙන්න යන්නේ? இந்த நாட்களிலே என்ன நடக்க போகிறது? දෙවියන් වහන්සේ මෝසෙස්ව පාරාව විතරේවා. தேவன் மோசேசை பார்வோனுக்கு முன்பதாக அனுப்பினார். හැබැයි මෝසෙස් ஆனா மோசேயோ, අවසාන ලෙස කියන්නම්. கடைசியா என்ன முடிக்க சொல்றேன், මෝසෙස් මේ සෙනග ඇරියේ නැහැ ඉස්සරහට. மோசே ஜனங்களை முன்னோக்கி போக அனுப்பவில்லை. පාරාවට කිව්වා මෝසෙස් සෙනග එවන්න කියලා. பார்வோனுக்கு மோசே சொன்னால் ஜனங்களை அனுப்பிவிடு என்று. බෑ බෑ බෑ. இல்ல இல்ல, සමහරට ඔබගේ ජීවිතේ සමහර දේවල් බාධා වෙලා තියෙනවා. சில நேரங்களில் உங்க வாழ்க்கையில கூட ஒரு சில காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறது. ඇයි ඉල්ලපු දේ ලැබුණ නැත්තේ? ஏன் கேட்ட காரியம் கிடைக்கவில்லை? එහෙනම් ඔබ ආශිර්වාද ලද්ද කෙනෙක්. அப்படி என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். මෙයාම 11:9 සඳහන් කළා තියෙනවා. யாத்திராகமம் 11:9 දෙවියන් වහන්සේ මෝසෙස්ට කියනවා. தேவன் மோசேக்கு අද சொல்கிறார், දේවදාස වෙනවා මාතුලේ ඔබට දෙවනාස කියනවා. இந்த தேவ ஊழியராகிய பாஸ்டர் மூலம் உங்களுக்கு சொல்கிறார், ස්වාමීන් වහන්සේ මෝසෙස්ට කතා කොට கர்த்தர் மோசேயை நோக்கி, මිස්ර දේශේ මාගේ ආචාර්යයන් බෝවන පිණිස එගිප්තු පාරව් නුඹලාට අහුම්කම් නොදන්නේ අවුගන්නු නොදෙන්නේයි කි. எகிப்து தேசத்திலே என் அற்புதங்கள் அநேகமாய் இருக்கும்படிக்கு பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். සමහර දේවල් ඔබට සිදුුන්නේ නැත්තේ ඇයි? சில காரியங்கள் நடக்காமல் போனதுக்கான දෙවියන් காரணம் என்ன? වහන්සේ මේ දවස්වල ඔබගේ ජීවිතේ බෝ ආස්කාම් කරන්ට යනවා. தேவன் இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை செய்ய போகிறார். අනේකමාගුම්බඩි අත්පුදங்கள் අනේකමාග පොයිග්‍රද. ආස්කම් වැඩි වෙන්න යනවා. அற்புதங்கள் அநேகமாக ආස්කම් වැඩි වෙන්න යනවා. அற்புதங்கள் அநேகமாக යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ජනවගේ මාසේ ஜனவரி மாதம் ආස්කම් වැඩි වෙන්න යනවා. அற்புதங்கள் அநேகமாக ඔබගේ නම උසස් වෙන්න යනවා. உங்கள் பேர் உயர்த்தப்படும். ඕ ඔබ ලැජ්ජා කරපෑගේ ඉදිරියේ ඔබගේ නම උසස් වෙයි. யார் உங்களை வெட்கப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்பதாக உங்கள் பேர் உயர்த்தப்படும். ප්‍රකාශ කරන්න. அறிக்கையிடுங்கள். ආස්කම් වැඩි වෙයි. அற்புதங்கள் பெருகும். ආස්කම් වැඩි වෙයි. அற்புதங்கள் அதிகரிக்கும். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் මේ நாமத்தில் ස්ථාන දේවදූතයන් සිටිනවා. இந்த இடத்துல தேவ தூதர்கள் මේ இருக்கிறார்கள். ස්ථාන දේවදූතයන් සක්මන් இந்த කරනවා. இடத்துல தேவ தூதர்கள் ඔබ உலாவுகிறார்கள். උදෙසා වැඩ කරන්න යනවා. உங்களுக்காக வேலை செய்ய ඔබ போகிறார்கள். උදෙසා ක්‍රියා කරන්න යනවා. உங்களுக்காக கிரியை செய்ய போகிறார்கள். ආස්කම් වැඩියෙන් සිදු වෙයි. அற்புதங்கள் அதிகமாய் நடக்க. ඔයාට සමාන දේවල් සිදු වුණේ නැහැ. உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் நடக்கவில்லை. ප්‍රශ්න වැඩි වුණා. பிரச்சனை அதிகரித்தது. ඇයි? ஏன்? ආස්කම් වැඩි වෙන්න යනවා. அற்புதங்கள் அதிகரிக்க ප්‍රකාශ போகிறது. කරන්න. அறிக்கையிடுங்கள். මට ආස්කම් වැඩි වෙයි. எனக்கு அற்புதங்கள் அதிகரிக்கும். එන්න නොවයි. நாளை அல்ல, අද ආස්කම් වැඩි වෙයි. இன்று அற்புதங்கள் அதிகரிக்கும். ඕ ඉන්න අත්පුදම නැගයුම්. අද- අනේකමාගුම්. அது ஆஸ்கம் வெடிவே. අනේකමාගුම්. ஆஸ்கம் வெடிவே. අත්පුදම අනේකමාගුම්. ஆஸ்கம் அத வெடிவே. උන් වාල්කේ අත්පුදම අනේකමාගුම්. ඔබගේ ජීවිතයට ආස්කම් උන් வெடிவே. කුරුබති අත්පුදම අනේකමාගුම්. ඔබගේ පවුලට ආස්කම් வெடிவே. උන් තිරුමනතිල අත්පුදම අනේකමාගුම්. ඔබගේ විවාහයට ආස්කම් வெடிவே. උන් வீட்டை கட்டுவதில் අත්පුද අනේකමාගුம். ඔබගේ නිවස සාධනයකින් ආස්කම් வெடிவே. ඊට ඌලෙතිල අත්පුදම අනේකමාගුම්. ඔබගේ සේවය තුළ ආස්කම් வெடிவே. උන් එදිරිකාලතික අත්පුදම අනේකමාගුම්. ඔබගේ ආදාගෙදට ආස්කම් வெடிவே. යේසුවේ නාමத்தினாலே இயேசுவின் நாமமே අත්පුදங்கள் අනේකමාවදාග. ஆஸ்கம் போலீஸ்
වැඩි වේවා. යේසුවේ නාමයෙන්. යේසුස්ගේ නාමයෙන්. ආමේන්. ආමේන්. මේ ඇදහිල්ල මෙන්න. விசுவாசத்தோடே இருங்கள். මේ ඇදහිල්ල මෙන්න. இந்த விசுவாசத்தோடே இருங்கள். දෙවියන් වහන්සේ පාලවන්ත දෙයක් කරයි. தேவன் வல்லமையான காரியங்களை මේ செய்வார். මුළු මාසෙම ඔබ දෙවියන් වහන්සේ යමක් කරන්න තමයි. முழு மாதத்திலேயே தேவன் உங்கள் வாழ்க்கையில ஒன்றை செய்ய வைப்பார். හalleluya. ஹalleluya.